ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து பீஃபோட அந்த மூளை கிரேவி, பெப்பர் கிரேவி. முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டு அதை வதக்கிட்டு கொஞ்சம் செவக்கணும். செவந்த பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயிலே அது வேகணும். நல்லா வெந்த பின்னாடி கொஞ்ச நேரம் அதை வேக விடுங்க. இந்த ஸ்டேஜ் வரும். இதுக்கு பின்னாடி தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா பெரட்டி விட்டு அது கொஞ்சம் மசியட்டும். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அந்த மூளையை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் அந்த மூளையை சேர்த்துடணும். அந்த மசாலாவை அது மேலே அப்படியே ஊற்றி விடுங்க. அப்படியே லேசாக மசாலாவை அப்படியே பெரட்டணும். அப்படியே ஹை சிம் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இருக்கும். சீரகத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. அதை அப்படியே லைட்டாக அப்படியே பெரட்டி, ரொம்ப நொறுங்கிடக்கூடாது. அப்படியே லேசாக அப்படியே பெரட்டி விடணும். மேலேருந்து கீழே அப்படி கொஞ்சம் நேரம் வேகணும். அப்புறமா இன்னொரு பெரட்டு அப்படி பெரட்டி விடணும். கொஞ்சம் அப்படியே மூடி வச்சு சிம்மில் வச்சு அப்படியே பெரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள், நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். ஒரு 2 அல்லது 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. அப்படியே லேசாக ஒரு பெரட்டு. மூடி வச்சு நம்ம வேக வச்சோம்னா இந்த ஸ்டேஜில் வரும். அப்புறம் பெப்பர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அப்படியே தூவி மறுபடியும் அப்படியே ஒரு பெரட்டி மூடி வச்சிட வேண்டியதான். சிம்மிலே வச்சு மூடி வச்சு அதை வேக விடணும். சீக்கிரமாக வெந்துடும், லேட்டெல்லாம் ஆகாது. அப்படியே கொஞ்சம் வெந்த பின்னாடி அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 4-5 பீசஸ் மாதிரி அப்படியே கட் பண்ணி அப்படியே பெரட்டிக்கலாம். உங்களுக்கு கரம் மசாலா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் ஆட் பண்ணலை. எங்கள் வீட்டில் அந்த ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்காதுன்றதுக்காக சேர்த்துக்கல. அவ்வளோதான். கொஞ்சம் சிம்மில் போட்டு அப்படியே பெரட்டி விட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ரெடி ஆயிரும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் போட்டு சிம்மில் போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மூளை கிரேவி ரெடி.
தேங்க்யூ.